ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. சில நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்து இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் ராகானுக பக்தி எப்படி பண்ணுறது அந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பிருந்தாவனே துய்ஜன சதுர்திகே சಖಿಗಣ ಸಮಯ ಭುಜಿಬೋ ರಸ ಸುಖೆ ಸಖೀರ ಇಂಗೀತೆ ಹೋಬೆ ಚಾಮರ ಢುಲಾಬೋ ಕಬೆ ತಾಂಬೂಲ ಜೋಗಾಬೋ சாந்த முக்கியம். இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம நித்திய சேவை யாருக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது ராதாகிருஷ்ணா அவங்களு பிருந்தாவனத்தில் இருப்பாங்க. சதுர்திகே சಖಿಗಣ தனியாக இருக்க மாட்டாங்க, 4 பக்கமும் சಖಿகள் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், ரசத்தின் சுகத்தில் அந்த சமய தெரிஞ்சிட்டு சேவை பண்ணுவேன். எப்படி சேவை பண்ணுவேன், சீனியர் மஞ்சரிகள் ரூப மஞ்சரி ரத்தி மஞ்சரி அவங்களு இல்லை, நம்ம குரு மஞ்சரி இவங்களும் எப்படி சொல்லுவாங்க வாயில அவங்கள நினைக்கும்போது நான் அப்படி சாமர சேவை பண்ண டைமில் சாமர சேவை பண்ணுவேன். தாம்பூலம் கொடுக்கணும், வெத்தலை பார்க்கப்போ தாம்பூலம் அவங்கள முகத்தில் கொடுப்பேன். இப்படி சேவைகள் நம்ம எப்படி நினைக்கணும் அதுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் நேற்று ஒரு இடத்துல ப்ரோக்ராம் போயிருந்தேன், இங்கே பெங்களூரில் வந்திருக்கேன். இப்போ நான் ஒரு பக்தருக்கு சொல்லிட்டு இருந்தேன், நம்ம பக்தியிலே ஜாவட் ரொம்ப முக்கியமான இடம் பிருந்தாவன் இல்லையா சொன்னார். அப்போ நான் சொன்னேன், 12 வனம் இருக்குது பிரஜமண்டலத்தில், அதில் ஒன்று பிருந்தாவனம். பிருந்தாவனத்தில் தான் ஜாவட் இருக்குது, பிருந்தாவனத்தில் தான் நந்தகாவம் இருக்குது, பிருந்தாவனத்தில் தான் வர்சானா இருக்குது, பிருந்தாவனத்தில் தான் கோவர்தனம் இருக்குது. இதெல்லாம் பிருந்தாவனம் அவ்வளோ பெருசாக இருக்குது பிருந்தாவன ஏரியா. ராசலிலே நடக்கிறது ஏரியா ஒன்று குறிப்பிட்ட ஏரியா, பாக்கி இது எல்லாமே பிருந்தாவனத்தில் தான் வரும். இப்போது நமக்கு இஷ்ட தெய்வம் நம்ம நித்திய சேவை பண்ணன்னு இருக்கோம். அந்த பகவான் ராதாகிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்காரு, தனியாக கிடையாது. அவர் கூட சఖிகள் இருக்கான். நான் கூட தனியாக போக மாட்டேன். நான் ஒரு மஞ்சரி இருந்தால் என் கூட என் சఖிகள் இருப்பான். அது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எவ்வளோ வேணுமோ ஒரு குரூப். அந்த குரூப் அங்கே போய் போட மாட்டோம், எங்கேயும் தான் ஒரு குரூப் இருக்குது. அது நமக்கு நரோத்தம தாஸ் டாக்கூர் காட்டிகிட்டு இருக்கார். பக்தி தனியாக பண்ண முடியாது, பக்தி ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. இப்போ எனக்கு கர்மம் பண்ணணும், ஏதோ வேலை செய்யணும், தொழில் பண்ணணும், கடை போடணும், நான் தனியாக பண்ணலாம். என்கிட்ட பணம் இருக்குது, கழிவு இருந்தால் நான் பண்ணலாம். என்றைக்கு ஞானம் வேணும், நான் 10-20 புக்கு நானே படிக்கலாம், எனக்கு அறிவு வந்துடும். நான் தியானம் பண்ணணுங்க, காட்டில் உட்காந்து தியானம் பண்ணிடலாம். எங்கேயோ தானம் பண்ணணும், நிறைய இருக்குது சொத்து, நான் தனி கொடுக்கலாம், அதுக்கு ஆளுகளுக்கு தேவையில்லை. பக்தி தனியாக பண்ண முடியாது. அதில் கூட இந்த பக்தி. அதுக்கு வேண்டி நரோத்தம தாஸ் டாக்கூர் அவர் பிருந்தாவனத்தில் இருந்தார். வீடு விட்டு ஓடி போய் பிருந்தாவனத்தில் இருந்தார். அந்த குரு கிட்ட தீட்சை வாங்கும்போ குரு சொன்னார், அப்போ ஊருக்கே போக சொல்லி. இப்போ அவர் பிறந்தவர் கேத்தூரி சொல்லி பங்களாதேஷ். இப்போ குரு சொல்லிட்டு இருக்கிறாங்க போயிடு சொல்லி, இவர் என்னப்பா இப்படி ஆயாச்சு சொல்லி. பட் குரு என்ன சொல்லுவார் அது வந்தாச்சு. நல்ல அமைப்பு செட்டப்பு. இங்கே சந்தோஷ் சொல்லி அவருக்கு சித்தப்பா மகன், அவனும் அரசனாக இருக்கான், ஃபுல்லு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அவருக்கு பிரச்சாரத்துக்கு. அவர் ஏதோ கோயில் போட்டாங்க, அது எல்லாமே வேறு நிறைய சிஷியராயாச்சு. பட் அந்த அந்தரங்க இப்போது நம்ம என்ன தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம் ராதாகிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா, இது யாருக்கும் சொல்ல முடியாது, இது யாருக்கும் சொல்ல முடியும். அந்த மாதிரி நமக்கு என்ன செட்டப், நம்ம 2 பேரோ நம்ம 4 பெண்கள் சேர்ந்து அங்கே சேவை பண்ணுவோம் பிருந்தாவனத்தில், அந்த பாவ உள்ளவங்களுக்கு கூட தான் நம்ம இது பண்ண முடியும். அப்போது யார் இப்போ அந்த மாதிரி அவருக்கு எங்கே செட்டிங் இல்லை ஊரில். இப்போ அவருக்கே ரொம்ப அனுபான 2 பக்தர், ஸ்ரீனிவாச ஆச்சாரியா அவர் பெங்காலில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஷியாமானந்த பிரபு ஜார்க்கண்டில் பண்ணிகிட்ருக்கார். இப்போ இந்த ஸ்ரீனிவாச ஆச்சாரியா கூட ஒரு அந்த மாதிரி பக்தர் இருக்கான், ராமச்சந்திர கவிராஜ். அதான் அவர் கீர்த்தனையில் எழுதி விட்டார்,
रामचंद्र संग मांगे नरोत्तम दासा. ராமச்சந்திர கவிராஜுக்கு வர இது பண்ணாங்க. அவர் அங்கே போனாங்க. நரோத்தமதாஸ் டாக்கூர் ஒரு சின்ன குடீரம் போட்டு வாசம் பண்ணிட்டு இருக்காரு. அரசனுக்கு மகன், பக்தியில் வந்த எந்த அரசன், எல்லாம் சிம்பிள். இப்போ அந்த குடீரம் எப்படி இருக்குச்சுன்னா, இந்த பேக் மட்டும்தான் பூமியில் வைக்க முடியும். காலு இப்படி சவரில் இருக்கும், தலை கூட இப்படி சவரில் இருக்கும். அந்த மாதிரி குட்டீரத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்காரு. ராமச்சந்திர கோயிலாக இருக்கும், அவரு அதே போல் போட்டு கொடுத்தாரு. அப்படி இருந்தால் கூட இஷ்ட கோஷ்டி சொல்லுவோம், நம்ம என்ன சிந்தனை பண்ணுறது, நம்ம என்ன சேவை பண்ணுவோம். இப்போ இவங்களும் 2 பேரும் சேர்ந்து தானே அங்கே பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் ஒரே குட்டீரத்தில் இருந்து ஜபம் பண்ணி இந்த விஷயங்களை பேசுறது. இப்போ இவர் தலை இந்த பக்கம் வச்சிருக்காரு, அவர் தலை அந்த பக்கம் வச்சிருக்காரு. இப்படி 2 பேரும் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம நிறைய வாட்டி தனியாக கிருஷ்ணனுக்கு பக்தி பண்ண முயற்சி பண்ணுவோம். கிருஷ்ணனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம். இல்லை, நம்ம பக்தி ராதைக்கு முக்கியத்துவம், நம்ம ராதைக்கு தாசி. 2வது சரி, ராதா கிருஷ்ணனுக்கு நான் மட்டும் சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன், என் கூட யாரும் கிடையாது, அப்படி நடக்காது. இங்கே பக்தர் கூட அந்த பாவம் உள்ள ஒரு பக்தர் இருக்காரு தெரியாது. இருந்த 6 மாதம் நம்ம சேர்ந்து இருப்போம், திருப்பி சண்டை போடுவோம். அப்படி அல்ல, ஒரு செகண்ட் கூட தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கப்பட்டம் பண்ண மாட்டோம், பொறாமை வைக்க மாட்டோம். 2 பேரும் அவ்வளோ அனுபவ ராதா கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணணும், அந்த சேவைகளை நினைக்கிறது. இங்கே அப்படி நினைக்கும்போது அங்கே அதெல்லாம் நடக்கும். இங்கே நான் யாரு கூட அனுபவம் கிடையாது, நான் கோலோக்க போயிடுவேன், அது எப்படி நடக்கும்? அது என்ன சேவை பண்ணணும் அங்கே கோலோக்கத்தில், அது இங்கே நினைக்கணும். அதே போல் நமக்கு குரூப் அது 2 4 நம்ம 4 பெண்கள் 4 ஒரே பாவத்தில் உள்ள பக்தர் சேர்ந்து இங்கேயும் தான் அந்த சிந்தனை பண்ணுவோம். இங்கே நான் யாருக்கு கூட எனக்கு ஒத்துமை கிடையாது, நமக்கு சேவா பாவம் கிடையாது, அங்கே எப்படி போவோம்? இப்போ நமக்கு நம்ம சாதனை அங்கே எப்படி சேவை பண்ணணும், அந்த சாதனை பண்ணணும்னு சொன்னால் இங்கே நமக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். அவ்வளோ நம்ம அனுபவம், நமக்கு பொறாமை கிடையாது, கப்பாட்டம் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்துறது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. உயிர் கொடுத்துடும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி உள்ள அனுபவிச்சிருந்தா அங்கே போகலாம். நம்ம நம்ம ஜபம் பண்ணும்போது பிருந்தாவனம் விட்டு வேறு ஒன்றும் வரக்கூடாது. நம்ம எங்கே இருக்கோம் அது முக்கியமல்ல, நம்ம மனசில் என்ன இருக்குது, உணர்வில் என்ன இருக்குது, அது முக்கியம். இப்போ அந்த பிருந்தாவனம் எப்படி இருக்குது? நரோத்தமதாஸ் டாக்கூர் பிரார்த்தனா சொல்லி புக்கில் எழுதியிருக்காங்க ஒரு இது பிரார்த்தனை. பிருந்தாவன ரம்யஸ்தான திவ்ய சிந்தாமணி தாம் ரத்தன மந்திர மனோகரா. பிருந்தாவனம் ரொம்ப அழகாக இருக்கு. சிந்தாமணி தாம், நம்ம என்ன சிந்தனை பண்ணுவோம் அப்படி நடக்கும். நம்ம இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் இப்படி சேருவார், அப்படி தான் நடக்கும். பட் இங்கேயும் தான் அந்த மாதிரி நினைவுகள் இருக்கானு. ரத்னத்தில் உள்ள மந்திரம், குட்டீரத்தில் இருப்பாங்க, குஞ்சத்தில் நம்ம குஞ்ச சொன்னால் ஏதோ ஒரு பூத்தோட்டத்தில் இருக்கார் ராதாகிருஷ்ணன். பூத்தோட்டம் எப்படி இருக்கும்? ரத்னத்திலே இருக்கும், அதில் எல்லாம் அலங்காரம். ஐயோ, அது நினைக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அங்கே உள்ள மரங்கள் எப்படி இருக்குது, நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுத்துடும். தங்கத்தில் உள்ள மரங்கள் இருக்குது, வைரக்கலுக்கு பழமாக கொடுக்கும், அப்படி மரங்கள் இருக்குது, ரத்னங்கள். அந்த பிருந்தாவனம் நினைக்கணும். நம்ம இந்த இங்கே உள்ள பிருந்தாவனம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், குரங்கு பன்றி இந்த இது ஹோட்டலு கடை, அந்த பிருந்தாவனம் எல்லாம் நினைக்கிறது. அதே போல் ஒரு சமயத்தில் ஒரு லீலை நடக்குது. காலமே 3:30 போல் ராதாகிருஷ்ணர் எழும்புவாங்க. அப்புறம் நந்தகாவம் ஜாவட் போயிடுவாங்க. ஜாவட்டில் ராதைக்கு குளிப்பிக்க வைக்கிறது, அலங்காரம் பண்ணுறது, அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ராதா கொண்டு போகிறது ஒரு டைம் இருக்குது. அந்தந்த டைமில் அந்தந்த சிந்தனை பண்ணணும். காலமே ராதா கொண்டு நினச்சிட்டு இருக்கேன், மத்தியானம் ஏதோ நினச்சிட்டு இருக்கேன், அப்படியெல்லாம். எந்த டைமில் எந்த சேவை நடக்குது அந்த சேவை நினச்சிட்டு நான் எந்த சேவை பண்ணுவேன் அந்த லீலையிலே. அதே போல் சுவாதந்திரமால அங்கே ரூப மஞ்சரி, ரத்தி மஞ்சரி, நம்ம குரு மஞ்சரி என்ன சொல்லுவோம், அப்படி பண்ணுவோம். அப்போ இங்கே கூட நம்ம குரு மகாராஜ் குரு பரம்பராலே நமக்கு சரணாகதி இருக்கணும். அவங்களும் சொன்ன போல பக்தி பண்ணணும். அது ரூப கோஸ்வாமி, சனாத்தன கோஸ்வாமி, 6 கோஸ்வாமி,
விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர், நரோத்தம தாஸ் டாக்கூர், பக்திவன் டாக்கூர், அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, வேற பிருந்தாவன மட்டம், வேற ராதாகிருஷ்ண மட்டம், அப்படியெல்லாம் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. விசேஷமரா ரூப கோஸ்வாமி உபதேசாமிருதா பக்தி ரசாமிருத சிந்து, அது சரியாக புரியுறது. நம்ம வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் கொண்டு வருது. அப்போ ரூப கோஸ்வாமி கருணை கிடைக்கும். நம்ம சும்மா நான் வேறு ராதாகிருஷ்ணர் தான், எனக்கு வேறு இது இல்லை நானே போயிடுவேன், அப்படி நடக்காது. அவங்களு கீழே இருந்து அவங்களுக்கு சொன்ன போல தான் சேவை. இந்த என்ன சொல்கிறது, தியானம் இந்த மாதிரி பண்ணுறது, இந்த ஆசைகளுக்கு பட்டால் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். சுவாதந்திரம் நடக்காது, நானே பண்ணிடுவேன், அது நடக்காது, தனியாக போக முடியாது. ஸோ பாருங்கள், அந்த மாதிரி பக்தர் கூட நம்ம இருந்து சாதனை பண்ணி கண்டிப்பாக நம்ம ஆசைகளை நிறைவேறும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நமக்கு எல்லாமே கொடுக்கும். ஹரி போல் தண்டவத்னா.